உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். இடைவேளை என்று சொல்லி இல்லாது மிகப்பெரிய ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் தான் சொல்லணும். நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள், நிறைய தடைகள், இதன் காரணமாக நிறைய நாளாக வீடியோ போடலை. அதனால் நீண்ட நாளாக வீடியோ போடலை. நீங்கள் வீடியோ போடுங்க, இல்லைன்னு சொன்னால் சேனலில் தூக்குவோம்னு சொல்லி யூடியூப் டீம்லேருந்து எனக்கு மெயில் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், நிறைய நாளாக அப்டேட் இல்லாமல் இருக்கு உங்களோட சேனல், அப்டேட் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மானிட்டைசேஷனை கட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். சரி, வீடியோ போடலை, உண்மைதான். சரி, என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். நிறைய காரணங்கள் நான் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்காக. முதலாவது காரணம், போன வருஷம் எங்களோட அம்மாவுக்கு ஒரு சுகவீனம், ஒரு வருத்தம் ஒன்று வந்திருந்தது. உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட அந்த வருத்தம் நீடிச்சிருந்தது. அதனால் எனக்கு ஒழுங்காக வீடியோ போகிற மைண்ட் செட் இல்லாமல் போனது, மனசில் சந்தோஷம் இல்லாமல் போனது. அதனால் வீடியோ போட கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான். அதுலேருந்து அப்படியே கொஞ்சமாக மீண்டு வரும்போது, வீடியோ பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு வாகனம் இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்தை கொண்டு காட்ட போகிறதா இருந்தால், அல்லது வேறு இடத்துல ஏதாவது சம்பவம் நடக்குது அங்கே போய் பார்க்குறதா இருந்தால், ஒரு வாகனம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும், பைக்காவது இருக்கணும். அப்படி ஒரு வாகனம் ஒன்று இல்லாத இருந்தது. ஒரு வாகன பிரச்சனை ஒன்று இருந்தது. அதன் காரணமாக மினியால் தொடர்ந்து வீடியோ போட முடியாமல் இருந்தது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நான் ஒரு வேலையில் ஒன்றில் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக வேலைக்கு போய் கொண்டிருக்கேன். அப்போ அந்த வேலை காலையில் 7:40 ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு முடியும். வீட்டு எல்லாம் சேர இப்படியும் 6 மணியாக போயிடும். அப்போ வீக் டேஸ், சனி ஞாயிறு டைம் கிடைக்கும். ஆனாலும் இந்த வாகன பிரச்சனைகளால் போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இதன் காரணமாக ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக நான் வீடியோ போடலை. எந்த வித அப்டேட்டும் இல்லை சேனலில். வெறுமையாக இருந்தது. ஆளே சில பேர் இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. இந்த மெயில் வந்ததுக்கு பிறகு தான் சரி, ஏதாவது ஒரு டைமை நம்ம க்ரியேட் பண்ணி வீடியோ போடலாம்னு சொல்லி தோணுது. நிறைய விஷயம் போடுறதுக்காக யோசிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே சேருது. ஆனால் சேர டைமில் சேனல் போகுதுன்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. பாருங்கள் எங்களோட நிலைமையை. எனவே நம்மளோட சேனலில் இருக்கிறார்கள், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எப்போவாவது இவன் வீடியோ போடுவான்னு சொல்லி நினைச்சிருக்கலாம், அல்லது என்ன நேசிச்சிருக்கலாம். நான் போடுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். உங்களை எல்லாம் நான் ஏமாத்திருக்கேன்ன்றதான் உண்மையான விஷயம். எதனால் என்று சொன்னால், நான் முதல்ல சொன்ன இந்த சூழ்நிலை, சில பிரச்சனைகள், சவால்களால் வீடியோ தொடர்ச்சியாக போடலாமல் போனது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் வீடியோ இந்த வீடியோவில் சந்திச்சிருக்கேன் உங்களை. இனி வீக்கில் ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோவாவது உங்களுக்காக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிச்சயமாக அப்டேட்டில் சேனல் இருக்கட்டும். நல்ல கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். வாகனம் இருக்குது, வேறு எங்கேயாவது இடங்கள், தமிழ் சார்ந்த விஷயங்கள், எங்களுடைய மொழி சார்ந்த விஷயங்கள், ட்ரெண்டிங்காக பேசப்படுற விஷயங்கள், இது போல் பல விஷயங்களை நான் தேடி உங்களுக்காக நான் வீடியோவாக கொண்டு ஷேர் பண்ணுறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. எனவே என்னோட இணைஞ்சிருங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள். சரி, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில், இதே மாதிரி இல்லை, இதை விட நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களது விடைபெற்று செல்லும் நண்பன் என்றும் உங்கள் தோழன் நிஷாந்த். நன்றி.